விவசாய தோழர்களுக்கு மனமார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம மாணிக்கம் ஐயாவுடைய தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம். ஐயா நம்மளுடைய டாக்டர் விவசாயம் பப்பாளி நாற்று பண்ணையிலிருந்து பப்பாளி நாற்றுகள வாங்கிட்டு நடவு செஞ்சிருக்காரு. ஐயா எப்படி நாற்றுகள பராமரிக்கிறாரு, இந்த பப்பாளி விவசாயத்துல என்னென்ன யுக்திகள கையாளுறாரு அப்படிங்கிற நெறைய விஷயங்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஐயா வணக்கம்ங்க. வணக்கம். அவங்க பேர் சொல்லுங்க. என் பேர் மாணிக்கம். தோட்டம் எங்க தோட்டம் சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி தாலுக்கா கேஎன்புதூர் கிராமத்தில் இருக்கு. சரிங்க. பப்பாளி அருமையா வளர்த்திருக்கீங்க. இது என்ன ரகங்க? இது நம்பர் 15ங்க. ஓகேங்க. இந்த ரகத்தை ஏன் தேர்ந்தெடுத்திருக்கீங்க? இதுதான் கொஞ்சம் வைரஸ் வராமல் இருக்குது. விலையும் ஓரளவுக்கு எடுக்கிறாங்க. நோய் தாங்கி வருது. விலையும் இது கொஞ்சம் கொடுக்குறாங்க. மற்றனால எடுத்துருக்குறோம். இப்ப நடவு செய்யறதுக்கு முன்னாடி மண்ணை எப்படி நீங்க உழவு ஓட்டுனீங்க? எத்தனை முறை ஓட்டுனீங்க? அதெல்லாம் உழவு நம்ம சொந்த வண்டிங்கிறதுனால கணக்கு வைக்கல. தோராயமா எவ்வளவு டைம் உழவு ஓட்டுனா சரியா இருக்கும்? எப்படியும் 6 உழவு 7 உழவு ஓட்டலாம், நல்லா இருக்கும். சரிங்க. புல்லு வர ஓட்டி இது பண்ணலாம். அடி உரமா என்னென்ன கொடுத்துருக்கீங்க? அடி உரமா தொழு உரம் தான் போட்டோம். அதுக்கு பிறகு செடி நட்ட பிறகு தான் அப்புறம் அதுக்கு உரம் விட்டோம். இப்ப நீங்க என்ன இடைவெளியில் நடவு செஞ்சிருக்கீங்க? இப்போ 6க்கு 6 நட்டுருக்குறோம். 6க்கு 6. எவ்வளவு ஏக்கர் போட்டிருக்கீங்க? 1 ஏக்கர் போட்டிருக்கோம். ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு நாத்து நமக்கு தேவைப்படுது? 900 நாற்று 1500 நாற்று பிடிக்குது. 1500 6க்கு 6 நடவு 6க்கு 6 நடும்போது 1500 பிடிக்குது. பப்பாளிக்கு சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்கீங்க. எத்தனை நாளைக்கு ஒரு முறை தண்ணீர் விடுவீங்க? மழை காலத்துல 3 நாளைக்கு 4 நாள் கூட ஆகும். வெய்ய காலம்னா 2 நாள் விடலாம், 3 நாள் விடலாம். கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி கம்மியாக தான் விடணும். தண்ணி அதிகமாக பாசனம்னா செடி அழுகல் வரும், வேற அழுகல் வந்துடும், செடியும் பழுப்பு எடுக்கும். அது மாதிரி ஆயிரும். இப்ப நடவு செஞ்சதுக்கு அப்புறம் களையெல்லாம் எப்படி நீங்க? களை ஆள் வச்சு தான் களையல் தான் எடுத்தோம். எத்தனை நாளைக்கு ஒரு முறை எடுக்கும்? புல்லு இது சொட்டு நீர் பாசனால கம்மியாக தான் வரும். மொத்தமாக இது வரைக்கும் 4 மாசத்துக்கு 3 களை 4 களை தான் எடுத்துருக்குறோம். சொட்டு நீர் பாசனம் இருக்கு. ஆமா. பப்பாளி நட்டு ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா ஏதாவது ஊடு பயிர் பண்ணீங்களா? அது மாதிரி எதுவும் செய்யலைங்க. பப்பாளி மட்டும் தான் ஊடு பயிர் பண்ணாவே அது ஈல்டு வர்றதில்ல. அந்த சத்து இது இருக்குது ஊடு பயிர். அதனால ஓடு பயிர் எதுவும் பப்பாளி மட்டுமே தான். பூ எத்தனாவது நாள்ல நமக்கு தொடங்கும்? பூ 90 நாள் 95 நாளுக்கு மேலே வந்துருது. இப்ப 120 நாள் ஆகுது இதுக்கு நட்டு. இப்ப பிஞ்சு ஒன்று தெரியுது. அதுக்காக வளர்ச்சி உரங்கள் கொடுக்குறீங்களா? பூ வைக்கிறதுக்கு இன்னும் இது வரைக்கும் எதுவும் கொடுக்கல. பொட்டாசு இதெல்லாம் இந்த 16க்கு 16 காம்ப்ளெக்ஸ் இதுதான் போட்டு மண்ணமைச்சிருக்கிறோம். வேப்ப மண்ணாக்கு, கம்போஸ் உரம் இதெல்லாம் போட்டு அமைச்சிருக்கிறோம். களை எடுக்கும் போது நீங்க ஒவ்வொரு தடவை மண்ணணைப்பு பண்ணுவீங்களா? இல்ல ஒரே தடவை தான். களை நான் எடுத்துட்டு இந்த செடி பெருசான பிறகு 4 மாசம் ஆச்சா அப்போ மண் அணைக்கிறது தான். மண் அப்போ அணைக்கிறது. பூ வைக்கிற ஸ்டேஜ்ல ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் வருதுங்களா? அந்த நோய் தாக்கும் ஒன்று வருது. அது மாதிரி ஒன்று வருது. எல்லாம் வரதில்ல. ஏதோ ஒரு செடி பூ கருவுது. அது அப்புறம் நாள் பட சரியா போகுது. கூலிங்கானா வருது. அது மாதிரி ஆயிடுது. பூ அங்கங்க காய் இருக்கிறதையும் நாங்க பாக்குறோம். இந்த பூவுல இருந்து காய்க்கு வர ஸ்டேஜ்ல மரத்தை ஏதாவது தனியா பராமரிப்பு பண்ணுங்களா? இது வரைக்கும் அது மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. தனியெல்லாம் அப்படி எப்பவும் போலதான். எப்பவும் போலவுமே எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. இலைகள் நல்லா மரங்கள்லாம் பாக்குறதுக்கு நல்லா செழிப்பா இருக்குதுங்க. இதுக்கு ஏதாவது வளர்ச்சி உரங்கள் தனி? இல்ல அதெல்லாம் எதுவுமே கொடுக்கல. அதெல்லாம் இது வரைக்கும் எதுவும் கொடுக்கல. இதுக்கு மேல தான் போறான்னு எதுனா கொடுக்கலான்னு இது வரையிலும் இதுதான் பண்ணிருக்குது. 2 தடவை ஆள் நைன்ட்டு விட்டோம். அப்புறம் இந்த வாரம் போட்டு மாத்தி இருக்கிறோங்க. ஐயா, பப்பாளியில பொறுத்த வரைக்கும் ஆண் பெண் எல்லாம் இருப்பால் இந்த மாதிரியான மரங்களை எப்படி நீங்க கண்டுபிடிக்கிறீங்க? இது அது வரும்போதே பூ வரும்போதே தெரியும். அது இது பூ வரும்போதே பூ போய் கொஞ்சம் பிஞ்சாகும். அது அப்படியே கொத்து கொத்தா பூ எப்படி மல்லிகை பூ மாதிரி தொங்குது. அது மாதிரி இது அது தொங்கிட்டு இருக்கும். ஆண் மரம். அது காய் வராது. அது அப்படியே பூ மாதிரியே தொங்கிட்டு கிடக்கும் பூரா. வளர்ச்சி உரங்கள் இப்ப குடுக்குறீங்க அப்படின்னா எந்த ஸ்டேஜ்ல இருந்து கொடுத்தீங்க? இப்ப கொடுத்தது ஒரு 45 நாளைக்கு மேலதான் உரமே கொடுத்தோம். அதுக்கு முன்னே எதுவுமே கொடுக்கல. அடி உரத்தோட சரி. அடி உரம் கூட போடல. எரு கொட்டி குப்பை கொட்டி உழவு ஓட்டணும். அதோட சரி அடி உரமே 45 நாள் கழிச்சு தான் வளர்ச்சி உரமே கொடுத்தோம். இயற்கை உரங்கள்லயே நீங்க வந்துட்டீங்க. அப்புறம் இடையில இந்த மோர் கோமியம் போட்டு பஞ்சகாயம் அது போட்டு பூச்சி வராமங்கிறதுக்கு அது பண்ணிடுறோம். அப்படியே 15 நாளைக்கு ஒரு காவோ அது எதனா இதை தெரிஞ்சா அது மாதிரி நம்ம அதிக செலவு இல்லை. இது வரைக்கும் போன வருஷம் நட்டுருந்தா அதிகம் செலவாகலை. இப்பயுமே இப்ப மழைக்காலம் வந்துருச்சு இல்லைங்களா? இப்ப வேரழுகளை தடுக்கிறதுக்கு மழை ஹெவியா வரும்போது நீங்க என்ன பண்றீங்க? வடிகால் தான் தண்ணி இப்ப பாரு எடுத்து மண் அணைச்சிட்டோம். இந்த தண்ணி அதிகமா இருந்தா நேரம் வெட்டி விட்டுரும் கீழ்பாக்கத்துக்கு.
போயிடும். சரிங்க. தண்ணி தேங்கினா அந்த மாதிரி பழுப்பு எடுக்கணும் செடி, தேங்காமல் பராமரிப்பு பண்ணிக்கணும் அதிகமாக மழை பெஞ்சா. இப்ப நமக்கு வேரல்கள் வராம இருக்கணும் அப்படின்னா நம்ம தண்ணி வந்து அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கறது சரியா இருக்கும். அதான் மழைக்காலங்கள்ல 3 ல இருந்து 4 நாள் 4 நாள் விடலாம். இன்னும் மழை பெஞ்சிருந்தா 8 நாள். ஈரப்பதம் எப்படி கரெக்டாக ரொம்ப காயவும் கூடாது, காஞ்சாலும் வைரஸ் மாதிரி அப்படியே இலை சுருண்டு போயிடும். அதிகமாக இருந்தாலும் பழுப்பு தட்டிக்கும். அது ஈரப்பதம் காட்ட பார்த்தாலும் தெரியும் தேவை தண்ணி வேணுமா வேண்டாமாங்கிறது நம்ம பார்த்து விட்டுக்கலாம். பப்பாளி இந்த இலை சுருட்டு நோய், அஸ்வினி பூச்சி இந்த மாதிரியான தாக்கங்கள் இருக்குங்களா? இது வரைக்கும் வரல. இப்ப நம்மளுடைய டாக்டர் விவசாய நர்சரியில இருந்து நீங்க வாங்கிட்டு வந்து வச்சிருக்கீங்க, ஆலோசனைகள் அப்பப்ப கொடுக்குறாங்களா? பார்த்துட்டு போனாங்களா? 2 முறை பார்த்தாங்க. அப்பப்ப சொல்லுவாங்க இது மாதிரி செய்யுங்கன்னு. நம்ம எதனா பிரச்சனை இருந்தா செய்வோம், இல்லைன்னா அப்படி. ஆலோசனைகள் எந்த டைம்ல கால் பண்ணாலும் ரெஸ்பான்ஸ் பண்றாங்க. பப்பாளி வந்து 1 ஏக்கருக்கு போட்டிருக்கீங்க, தோராயமா எவ்வளவு செலவாயிருக்குங்க? இது வந்து எரு குப்பெல்லாம் இல்லாம செடி நட்டது தனி அமௌண்ட்டு, அது இல்லாத உரம் போட்டது ஆள் கழிச்சு களை எடுத்து பாரஞ்செல்லாம் ஒரு 25,000 to 30,000 இருக்கும். இப்ப மழை வந்து அதிகமா வருது, அந்த டைம்ல பூக்கள் வந்து கொட்டாம இருக்கிறதுக்கு ஏதாவது தடுப்பு நடவடிக்கைகள் ஏதாவது? அது மாதிரிலாம் எதுவும் பண்றது இல்லை. அது ஒன்று பூ வந்துருச்சுன்னா ரொம்ப அதிகமாக இருந்தால் அதுவும் பூ நான் கட் பண்ணி விட்டுருவோம். 5 பூ 6 பூ ஒரு கொத்துல வந்ததுன்னா அதை 1 வீட்டில் விட்டுட்டு மீதியை கட் பண்ணி விட்டுருவோம். அதிகமாக இருந்தால் காய் பெருக்காது. நம்ம பிஞ்சு பிடிச்சாலும் அந்த பிஞ்சுங்களை சென்டர் பிஞ்சை எடுத்து விட்டுருவோம். இப்போ வந்து ஆண் மரங்கள் அதிகமாக தென்பட்டதுங்களா இந்த டைம்? இந்த டைம் ஆண் மரம் இல்லை. போன டைம் 1 2 வந்தது, நிறைய 10க்கு 3 4 கூட வந்தது. இப்போ மொத்தமாகவே 1000க்கு ஒரு 10 கூட வரல. நீங்க வருஷமாவே பப்பாளி தான் நடவு செய்றீங்க? இப்போதான் ஒரு 3 வருஷமா பண்றோம். 3 வருஷம். இதுக்கு முன்னாடி ரெட் லைட் போட்டிருந்தோம், அது வைரஸ்ன்னு சொல்லி நாற்று கிடைக்கல. அது வைரஸ் வந்தா நட்டாலும் அது வைரஸ் வருது. அதனால இந்த தர இது போன தரமே இதுதான் நட்டோம், நம்பர் 15. இந்த முறையும் இதுதான் நட்டுருக்குறோம். இதனால நோய் எதிர்ப்பு சக்தி ஓரளவுக்கு பரவாயில்ல. இது நோய் எதிர்ப்பு சக்தி வருது, தாங்கி வருது. காய் தான் கொஞ்சம் பெருசா வருது. சில வியாபாரிங்க பெருசா வேண்டாம் சின்னதா கொடுங்கம்மா, சின்னதா இருந்தா பரவாயில்லம்மா. சரி, இப்போ மெட்ராஸ் போறதுல பெருங்காய் தான் கேட்குறாங்க. சென்னை போனதெல்லாம் பெருங்காய் தான் வச்சு எடுத்துக்கிறாங்க. அங்கங்க காய் ஒவ்வொரு இடத்துல காய் பிடிச்சிருக்குங்க. காய் வந்து நல்லா டேஸ்டா வர்றதுக்கு இப்பயாவது ஏதாவது வளர்ச்சி அந்த மாதிரி இயற்கையாவே வர்றதுதான். நாங்க இது வரைக்கும் அந்த மாதிரி இதையும் கொடுத்துலாம் எதுவும் பண்றது இல்லை. இயற்கையா என்ன வருது அதுதான். டேஸ்ட்டுக்காகலாம் பண்ணனா அது கெமிக்கல் கலந்தா தான் டேஸ்ட் வரது வரும். அதனால அது மாதிரிலாம் எதுவும் பண்றது இல்லை, இயற்கையாவே வர்றதுதான் டேஸ்ட். சரிங்க. இப்போ வந்து செடியில 120 நாள் ஆகுதுன்னு சொன்னீங்க நடவு செஞ்சதுக்கு அப்புறம். இப்போ பூக்கள்லாம் அங்கங்க இருக்கு. இப்போ காய் வந்து முதல் அறுவடையை நம்ம எவ்வளவு நாள் கழிச்சு பார்க்கலாம்? 7 மாசத்துல இருந்து பார்க்கலாம். அடுத்து பூ வந்து 3 மாசத்துல பூ வரும், பிஞ்சாகி அது ஆகி 4 மாசம் பிஞ்சு காயாக காய் செவந்து வரும்போது நான் 7 மாசத்துல அறுவடை எடுக்கலாம். சரிங்க. அறுவடை செஞ்சதுக்கு அப்புறம் எப்படிங்க நீங்க மண்டி சந்தை இந்த மாதிரிலாம் கொண்டு போய் காய் போடுறீங்களா? இல்ல, நாங்க இங்கேயே வந்து வியாபாரிங்க இங்கேயே எடுத்துக்கிறாங்க. நாங்க எங்கேயும் தூக்கிட்டு போறது இல்ல. சென்னைக்கு போகுது, தருமபுரி போவோம், சேலத்துக்காரும் வருவாங்க இடையில. அவர் லோக்கல்காரரு வந்து ஒரு 200 300 கேட்டாலும் அவங்களுக்கும் கொடுப்போம். இப்போ வந்து புதுசா பப்பாளி விவசாயம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு உங்களுடைய அறிவுரைகள் ஏதாவது? என்ன, நம்ம காட்டு நல்லா எருவு கொட்டி இந்த உலகம் எடுத்து எருவு கொட்டி அப்புறம் நம்ம செடி நட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பராமரிப்பு பண்ணால் பப்பாளி ஒன்றும் நஷ்டம் இல்லை, பரவாயில்ல. மற்ற எல்லாமே பப்பாளி பரவாயில்ல. பொதுவாகவே விவசாயிகள் சொல்றது என்னன்னா, அந்த பூ காயில வந்து நிக்க மாட்டேங்குது, அடிக்கடி கொட்டிடுது அப்படிங்கறதான் ஒரு பெரிய கம்ப்ளைண்டா சொல்றாங்க. அதுக்கு ஏதாவது? அதுக்கு வந்து ஒன்றும் நம்ம 10 மரத்துல 2 மரம் கொட்டத்தான் செய்யும். எல்லா மரமுமே காய்க்கிறது இல்லை. 10 மரம் நல்லா இருந்துச்சுன்னா 2 மரம் அது மாதிரி பூ கொட்டிட்டு தான் போகும். அது 4 பரம் கடைசியில அது காய்க்கு இது குறையும் போது அதுவும் வந்துடுது, காய் வருது. சரிங்க. போக்கு செடி ஏதாவது போனுச்சுங்களா? ஏதோ 100க்கு 2 1 போகும். நாம நடும்போதே எடுத்து வைக்கலாம். அதில் எதுனா பால்ட்டு இருந்தால் நடும்போது வேறு இதாக இருந்தால் 1 2 போகும். வெயில் நல்லா நிழல் வைக்காம ஒரு 4 நாளைக்கு வெயில் வச்சிருந்து அங்கேருந்து எடுத்தாந்து நாங்கள் எப்பவுமே 3 நாள் 4 நாள் வெயில் பாதி நிழல் பாதி வர மாதிரி வச்சிருந்து தான் அப்புறம் நடுவோம். ஏதாவது பூச்சி தாக்கு இல்லை நோய் ஏதாவது வந்துருக்கு? நோய் எதுவும் வரல. இந்த மழை கொஞ்சம் போன மாதத்தில் அதிகமாக ஒரு நாள் பேஞ்சனால அதாவது தண்ணி நின்னால ஒரு பட்டாளுகள் அவத்தாத்தா ஒரு 10 செடி 5 செடி அது மாதிரி தான் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்போ 1 2 ஏதோ ஒரு செடி இந்த சுருள் நோவு வந்துருக்குது, அதெல்லாம் எடுத்து விட்டான். அந்த செடியெல்லாம் இந்த பட்டாள்கள் நோவு 1 2 இருக்குது. சரிங்க. இது என்ன மண்ணுங்க? இது செம்மண். செம்மண்ணுக்கு நம்பர் 15 நல்லா இருக்குது. பப்பாளி பொறுத்தவரைக்கும் தண்ணி கம்மியாகிற மண் செம்மண்ணில் தான் நடணும். இந்த இறமண் கழிப்பு மண் தண்ணி பிடிக்கிற மண் நட்டோம்னா அது வேரல்கள் வந்து மரம் நீத்துக்கிட்டு அது அப்படியே செவ்வேன்னு வரும். மரம் மஞ்சள் கலர் வரும், இந்த மாதிரி கருகருன்னு வராது. அது அப்படியே தான் இருக்கும். காயும் சரியா பிடிக்கிறது இல்லை.
இப்போ உங்களுடைய செலவுகள்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இதுக்கிடையே லாபங்கள் வந்து இந்த ரகத்துல பார்க்க முடியுதுங்க. இந்த ரகத்தில் பார்க்கலாம். நல்லா இருந்துச்சுன்னா ஏக்கரா 3 to 4 லட்சம் வரைக்கும் கிடைக்கும். சரி சரி. ஒரு 2 லட்சம் செலவு போனாலும் 2 லட்சம் மீதி ஆகும். ஓ சரி. லாபம் நிக்குது. லாபம் நிற்கிது. ஒரு லாபகரமான பயிர் தான். சரிங்க. லாபகரம் பயிர் தான். மற்ற பயிருக்கு இது அறுவடை செலவு கம்மி. வாழையும் போடுவோம், இதுவும் போடுவோம். வாழையிலையும் அறுவடை கம்மி, செலவு கம்மி. பயிரா போடுறீங்க. இது இந்த தரம் போன முறை இது மஞ்சள் நட்டுருந்தோம். சரிங்க. இந்த முறை பப்பாளி போட்டிருக்கோம். போன முறை மஞ்சள் நட்டுருந்துக்காரு, இந்த மாதிரி பப்பாளி போட்டிருக்கோம். அப்புறம் திருப்பி அடுத்த மாதிரி அதை பப்பாளி போடலான்னு ரெடி மஞ்சள் வெட்டிட்டு மார்ச் மாசத்துல. சரி சரிங்க. ஐயா இவ்வளவு நேரம் பப்பாளி எப்படிலாம் பராமரிப்பு பண்ணலாம், நடவுல இருந்து இந்த காய் பிடிக்கிற டைம் வரைக்கும் இவ்வளவு நேரம் அந்த பராமரிப்புகளை பத்தி சொன்னீங்க. எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு, விவசாயிகளுக்கும் பிரயோஜனமா இருக்கும். மென்மேலும் இந்த விவசாய முறைகள்லாம் உங்களுக்கு பெருகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட டாக்டர் விவசாயம் யூடியூப் சேனல் மூலம் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி.